சார் தொடர்ந்து மத்திய அரசு அரசியல் பேசுவதை தவிர நிதி கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வேணா மரியாதை கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்பாங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது, வேணா திரு அப்பா மரியாதைக்குரிய அப்பா அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏங்க இந்த மாதிரி அதாவது உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி கிடையாது. இதோ கருணாநிதி கலைஞர் தான் அது குதக்கமாக பேசி அதுக்கான ஒரு பேசுவாங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அந்த அளவுக்கான ஆள் கிடையாது. இவர் முதல்ல ஒரு அரசியலில் நேற்றைக்கு கூட நான் இதே தான் சொல்லியிருந்தேன். அரசியலில் இவர் ஒரு கத்துக்குட்டியாக இருக்கிறார். அரசியலில் நிறைய கற்றுக்க வேண்டி இருக்கிறது. அரசியலில் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அவர் நடந்து கொண்டால் தமிழகத்திற்கு, அதாவது மத்திய அரசோடு இணைந்து தமிழக அரசுக்கு வேலை செய்யும் பொழுது தமிழக அரசுக்கு தான் நல்ல பலன் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு இவர் குதர்க்கமாக ஒரு கேலியோடு ஒரு கிண்டலோடு பேசுவதில் ஒரு தேவையில்லாத ஒரு அமைச்சருக்கான அந்த தராதரத்தை அவர் குறைத்து விட்டார் என்று தான் நான் சொல்லுவேன். அதாவது வெள்ளம் பாதிப்பு என்பது எந்தவித வெள்ளமாகட்டும் அல்லது நிவாரணமாகட்டும் புயலாகட்டும் முதல்ல நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சி, அமைச்சர்கள், எங்களுடைய RSS அமைப்பு. அது சுனாமியாக இருக்கட்டும், பெரு வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது புயலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சேவை மனப்பான்மையோடு முதல்ல இறங்கி வேலை செய்வது எங்களுடைய பாரம்பரியத்திலே இருக்கிறது. அதாவது கேள்வி கேட்ட பிறகு போய் கிரவுண்டில் நிற்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வர்றதுக்கு முன்னாடியே கூட அதை ஆய்வு செய்து அது பிரச்சனை வருன்றதை எதிர்பார்த்து அது முன்னெச்சரிக்கையோடு வேலை செய்வது பாரதிய ஜனதா கட்சி. ஏங்க ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய பேரிடர் மீட்பு படை, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு, நேவி, இத்தனை அமைப்புகளும் இறங்கி அங்கே வேலை செய்து மீட்பு பணிகளில் இறங்கியிருக்கிறோம். அதாவது ரயில்வே மத்திய அரசாங்கத்தினுடைய குழுவானது, அனைத்து மினிஸ்ட்ரியல் குழுவானது பொதுவாக ஒரு பாதிப்புன்னா அவருக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு தான் வருவாங்க. ஆனால் இவர்கள் பாதிப்பு உடனேயே அங்கே களத்திலிருந்து அவர்கள் ஆய்வு செய்து விட்டு போயிருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு அவர்கள் அறிவிப்பார்கள். நன்றி.